ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மதுரை தனி சட்னி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு வானலை வச்சுட்டு அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு கட் பண்ணி வச்ச 2 வெங்காயம் நான் சேர்த்துருக்கேன். நான் அதில் நல்லா வதக்குங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கணும். அதோட பச்சை வாசனை போனால் நம்ம ஒரு 4-5 பச்சை மிளகாய் சேர்த்துங்க. காரம் அதிகமாக சேர்த்தா சட்னிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லி தோசைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சட்னி செஞ்சு பாருங்கள், ஒரு வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் ஒரு 5-6 பல் பூண்டு சேர்த்துருக்கேன். நல்லா வதக்குங்க. பூண்டையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. நல்லா பச்சை வாசனை போகணும். அப்புறம் ஒரு கப்பு பொட்டுக்கடலை சேர்த்துருக்கேன். நல்லா வதக்குங்க. பொட்டுக்கடலையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. நல்லா வதக்குங்க. பச்சை வாசனை நல்லா போகணும். வெங்காயம், பச்சை மிளகா, பூண்டோட பச்சை வாசனை நல்லா போகணும். பொட்டுக்கடலையும் சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க. ரொம்ப ஈஸியான தேங்காய் போடாமல் ஒரு சட்னி தாங்க இது. ஆற வைங்க. ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டுங்க. மிக்ஸி ஜாரில் போட்டுக்கிட்டு கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துங்க. அதில் தேங்காயில் டைமில், தக்காளி டைமில் இதை மாதிரி நம்ம ட்ரை பண்ணால் நல்லாயிருக்குங்க. ரொம்ப ஃபேமஸ் இது மதுரை தனி சட்னின்றது. நானும் இப்போ ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணிக்கிறேன். இல்லை கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிங்க. நல்லா பேஸ்ட்டாக நல்லா அரைச்சிங்க. பாருங்கள், இதே மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டோம் பாருங்கள். அம்மா அதே வாடலை வச்சுடுங்க. நம்ம வதக்கணும் பாருங்கள். அதே வாடலை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிங்க. எண்ணெய் காஞ்சதும் கடலப்பருப்பு, உளுந்தப்பருப்பு போட்டுங்க. நம்ம கடுகு சேர்த்துங்க. நம்ம காஞ்ச மிளகாய் ஒரு 3 சேர்த்துங்க. நம்ம கறிவேப்பிலை சேர்த்துங்க. நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா தண்ணி ஊற்றுங்க. ஏன்னா இது பேர் மதுரை தண்ணி சட்னி தான். நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கலக்குங்க. இது ஒரு வாட்டி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். நானும் இப்போ தான் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்தா ரொம்ப நல்லா இருந்துச்சு. பாருங்கள், சட்னி வந்து ரெடி ஆகிடுச்சு. இட்லி தோசைக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். மை சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஈஸியான சிம்பிளாக நம்ம மெத்தடில் செய்யலாது. ரொம்பவும் நல்லாயிருக்கு. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கு. ஓகே, பாய் நண்பர்களே. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.